உங்களோட குழந்தைகிட்ட உங்களோட பேச்சு எடுபட வேண்டுமா? உங்கள் மனைவி மாடத்தில் எடுபட வேண்டும். உங்களோட குடும்பம் இருக்குது, உறவினர்கள்ட்ட நீங்க எடுபட வேண்டும். ஒரு விஷயம் சொல்றது எடுபட வேண்டுமாக இருந்தால் முதல் அம்சம் இதை குறைச்சிக்கணும். இதை எந்த அளவுல வைக்கணும்? இல்லாமல் ஆக்கிறீங்கன்னு சொன்னா உங்களை யாரும் விரும்பவும் மாட்டாங்க. உங்கள்கிட்ட நகைச்சுவை இல்லைன்னு வைங்களே, அந்த ஆள்கிட்ட கதையை விடுங்கன்றாங்க. வணங்கிட்டா நகைச்சுவை இருக்க வேண்டும். அதை டோட்டலியா இல்லாம ஆக்கினா விரும்ப மாட்டார்கள். அதை அளவுக்கு மேல் கொண்ட கணக்கெடுக்க மாட்டார்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது என்ன தெரியுமா? இந்த நகைச்சுவை உணர்வு என்பது நம்மிடத்தில் ஏற்படுவதனால் நமது வார்த்தைகளுக்கு மரியாதை இல்லை, ஒரு அம்சம். இரண்டாவது என்ன தெரியுமா? எங்களது எந்த அம்சத்துக்கும் பெருமதி இருக்காது. வார்த்தையை விடுங்க, எங்களது எந்த அம்சத்துக்கும் பெருமதி இருக்காது. மனிதரிடத்துல வெளிவு இருக்கணும். எந்த ஒரு வேலை, நீங்க ஒரு வேலை செய்றீங்கன்னா உங்களோட வேலைக்கு ஒரு வெளிவு என்ன செய்யணும்? இருக்கணும். எதுக்கும் இருக்காது. நீங்க தொழுதாலும் வெளிவு இருக்காது, நீங்க ஓதினாலும் வெளிவு இருக்காது, எதுக்கும் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஒரு அடையாளம் ஏற்பட்டு விட்டது. பேச்சுக்கு வெளிவு இருக்காது, ஓகே. அதே நேரத்தில் நீங்க எதுவாக இருந்தாலும், நீங்க வாழ்க்கையில என்ன பெருமதியான விஷயங்கள் செய்தாலும் சரி, அதை நீங்க திறம்பட செய்தீர்கள் என்பதாக அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கஷ்டப்பட்டீர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதையெல்லாம் என்னது, ஏதோ அப்படி போறவங்க நடந்து அவர் செய்யறவரா அவரு அப்படி என்றே ஒரு அடையாளம் என்ன செஞ்சிருவாங்க? குத்தி விடுவார்கள். நீங்க கஷ்டப்பட்டு உழைப்பீர்கள். சாதாரண விஷயத்தை நான் உங்களுக்கு எடுக்கிறேன். சாதாரணமா ஒரு வண்டி, ஒரு தவாவுக்காக நீங்க வண்டி என்ன செய்றீங்க? உங்களோட நேரங்களை ஒதுக்கி, உங்களோட குடும்பத்துல டைமை ஒதுக்கி, மனைவியோட சில சச்சரவுகள் ஏற்பட்டு அதை ஒதுக்கி, நான் இன்றைக்கு விஜித்திமாவுக்கு என்ன செய்யணும்? மக்களை கொண்டு வைக்கிற பொறுப்பை நான் எடுத்திருக்கிறேன் என்றீங்களே, இந்த கஷ்டத்தை விளங்கிக்கல மாட்டாங்க. ஏன் விளங்கிக்கல மாட்டாங்க? நீங்க எப்படி பேசுவீங்க அவர்களோட? இதெல்லாம் ஒரு வேலையே இல்ல, அப்படித்தான் பேசுவீங்க. அதனால என்ன நடக்கும் தெரியுமா? உங்களோட நீங்க கஷ்டப்படுற அந்த இருக்குதே, அதுக்கு பெருமதியா இருக்காது. நம்மளுடைய கஷ்டத்துக்கு எந்த பெருமதியும் இருக்காது. காரணம் நீங்க நகைச்சுவையா தான் என்ன செய்றீங்க, அதெல்லாம் சொல்றீங்க. இன்னொன்று வைங்க, நீங்க சமைக்கிறீங்கன்னு வைங்க, இனி இல்லை என்ற ஒரு கஷ்டத்தை கொடுத்து சமைப்பீர்கள், எல்லாம் பாடுபடுவீங்க. ஆனா என்ன மாதிரி காட்டிக்கொள்வீங்க? அதெல்லாம் ஒரு மெட்ரோ இல்லைன்னு மாதிரி நீங்க காட்டிக்கொள்வீங்க. அதை எதற்காக காட்டுறீங்க? மெட்ரோ இல்லைன்றதுக்காக வேண்டி காட்டுறீங்க? இல்ல, நகைச்சுவைக்காக வேண்டி. அப்படி செய்யறதுனால என்னமோ போய் வர மாதிரி ஒரு வேலை மாதிரி ஒப்படைச்சிருவாங்க உங்கள்கிட்ட. அவர் 2 நிமிஷத்துல செஞ்சிருவாரு. என்ன காரணம் நடக்கும் சொல்லுங்க? நீ காட்டின நகைச்சுவை உணர்வு அளவுக்கு மீறி காட்டினது, வேலையில சீரியஸாக இல்லாம இருந்தது. அதான் சொல்ல வரேன், நமது வாழ்க்கையில் எதுக்கும் பெருமதி இல்லாம போயிடும். இதுக்கு இவருடைய வெளிவு இது. இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இடத்துல என்ன செய்கிறது இருக்கிறது என்று எப்ப புரியும்? நீங்க கஷ்டத்தை அதுல காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நகைச்சுவை உணர்வை குறைத்தால், அதை அளவுக்கு கொண்டு வந்தா, நாங்க நகைச்சுவை எல்லாம் பேசுவோம், இந்த விஷயத்துல பேச வேணாம், இது என்னது என்று தெளிவாக சொல்லிடணும். சொல்வதால எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் உங்களை பற்றி என்ன நினைத்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. நீங்கள் அதே மாதிரி நடக்கணும். அவர்கிட்ட அப்படி சொல்லிட்டு நீங்களே சீரியஸ் அமைதியா இருக்கிற டைம்ல நீங்களே ஆரம்பிச்சுட்ட கூடாது. அது நேற்று சும்மா சொன்னேன்னு என்ன செய்யக்கூடாது, இன்னைக்கு மாத்தி விட்டுற கூடாது. நீங்கள் அந்த அமைப்புல கொண்டு போகணும். அதே மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு செய்கிற எந்த வேலையா இருந்தாலும் எல்லாத்தையும் என்ன செஞ்சுவாங்க? நான் உதாரணம் சொல்வது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உழைக்கிறீங்க, மனைவி இடத்துல நீங்க பெருமதியை காட்டாம அதையும் நகைச்சுவை சொன்னீங்கன்னு வைங்களே, அவங்க என்ன செஞ்சிருவாங்க? சின்ன பாருங்க, ஏழைகளோட வீடு பழமையாக சாதாரண அரிசியை விட அன்றைக்கு என்னது ஒரு பாஸ்மதி அரிசி அப்படின்னு வைங்க கொண்டு போய் கொடுக்கறாங்க. அந்த ஏழை வீட்டுல பெருமதிக்குமா இல்லையா? பெருமதி இருக்கு. அவர் வேணாலும் பழக்கினது எது? மத்தது மேலதிகமா கொடுத்தன பெருமதி இருக்குது. இதே நம்ம வீட்டுல கொடுத்த பெருமதிக்குமா? இதான் நம்ம வளமையான செய்யறோம், தின்றோம்னு அறிவோம். ஏன்? பழகினா அவ்வளவுதான். பழகிச்சுன்னு வைங்களே, பெருமதி குறைந்து விடும். அதனால நம்முடைய பெருமதி என்பதை நம்ம ஏற்படுத்துவது நமது பழக்க வழக்கத்தில், நமது வேலைகளுக்கும் நமது கஷ்டங்களுக்கும் ஏற்படுத்துகின்ற பெருமதி இருக்குதே, இது மிக முக்கியமாக இருக்க வேண்டும். இது நம்ம அதை நகைச்சுவை உணர்வை வைத்து நம்ம எங்கெல்லாம் பொதுவாக இருக்கிறோம் அங்கெல்லாம் இருந்துடணும். மற்றபடியான இடங்கள் மிகவும் கவனமாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். மூன்றாவது என்ன தெரியுமா? சம்பந்தம் இல்லாதவர்களை எல்லாம் உங்களுக்கு எதிராக ஆர்வப்படுத்தும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் ஒரு நண்பர் நல்லா நகைச்சுவை பேசுறீங்க, இந்த நகைச்சுவை உங்களுக்கு அவருக்கு மத்தியில இருந்தா யாரையும் ஆர்வப்படுத்தாது. அது 2 பேரோட முடிஞ்சிடும். நீங்க கண்ட இடத்துல எல்லாம் நகைச்சுவை செய்யக்கூடியவராக இருந்தா சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் உங்களை மதிச்சுக்கிட்டு இருப்பாரு. இவர் அவரோட பழகிற பழக்கத்தை பார்த்து இவர் என்ன செஞ்சிருவாரு? அவரை ஆரம்பிச்சிருவாரு. ஆரம்பிச்சு இவரை ஒன்றுமே இல்லாதவரா ஆக்கிடுவார் அவர். ஏன்? நீங்க 2 பேரும் புரிஞ்சு நகைச்சுவை பண்றீங்க. ஆனா பக்கத்துல உள்ளவருக்கு நீங்க யாருன்னு தெரியாது. அவர் என்ன நகைச்சுவை பண்றாரு அதை வச்சு இந்த ஆள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நம்மளும் சேர்ந்து என்ன செய்யலாம் சொல்லலாம். அவர் அறிவில்லாதவராக இருந்தால் அல்லது கொஞ்சம் விளப்பம் இல்லாதவராக இருந்தால் உங்களுக்கு எதிராக நீங்க மனவேதனைப்படுகின்ற நிலைமை உண்டாகும். என்ன நிலைமை உண்டாகும்? என்னை போட்டு இப்படி ஒரு லெவலுக்கு ஆக்கிட்டானே என்று உண்டாகும். நீங்க வெளிப்படையா பேசினா சொல்லிருவீங்க. இல்லைன்னா என்ன நடக்கும்? யாரோட வெறுப்பு உண்டாகும்? நண்பரோடு என்ன செய்யும்? வெறுப்பு உண்டாகும். சம்பந்தமே இடத்துல உதாரணமாக ஒரு தலைவர், ஒரு தலைவராக இருக்கிற முக்கியமான இடத்துல தலைவராக இருக்கிறார். அவருக்கு 4 நண்பர் இருப்பாரு. அந்த 4 நண்பர்கள் அவரோட மிகவும் நகைச்சுவா பேசக்கூடியவராக இருப்பார்கள்.
இந்த நகைச்சுவை உணர்வு அவர்களோட வைக்காம பகிரங்கமா ஒரு இடத்துல சாதாரணமா ஒரு மனிதர் வந்துட்டு என்ன செய்யறாரு, அவரை நகைச்சுவை அடிச்சு நீங்க வீட்டுல நடந்தது நம்மளுக்கு தெரியாதா, அங்க நடந்தது தெரியாதான்னு உள்ள எல்லா வீக்க என்ன செய்து போட்டு அந்த இடத்துல உடைச்சா கேட்டிருக்கிறோம் பேசாம இருப்பான் சிரிச்சுக்கிண்டே. அதுக்கு பிறகு அவரும் சேர்ந்து என்ன செய்வான், எங்கேயாவது ரோட்ல ஒரு இடத்துல போயிரு டைம்ல இந்த ஆள் சத்தம் போட்டு அன்னைக்கு அப்படி என்றாருன்னு வைங்களே, என்னடா இவன் சத்தம் போடுறான், யார் காரணம்? அவர்தான். உங்களோட எந்த இடத்துல உங்களுக்கு நீங்க எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கணுமோ அந்த ஸ்டேட்டஸ் என்ன செஞ்சிடும், போயிரும், பெருமதி இல்லாம போயிரும். நீங்க ஒரு பெரிய ஒரு வேலை மன உணர்வோட செய்வீங்க, பெருமதி இல்லாம போயிரும். உங்களை சாதாரணவர்களும் எதிர்க்கக்கூடிய அல்லது கணக்கெடுக்காத இடத்துக்கு என்ன செஞ்சிடும், கொண்டு வந்து விடும். இது மிகவும் கவனம். நான்காவது என்ன தெரியுமா, நல்ல நண்பர்களை இழக்க செய்யும், நீங்களும் ஒதுங்க செய்யும். நல்ல நண்பர்களை இழக்க செய்யும், நீங்களும் ஒதுங்க செய்யும். நீங்க பாருங்க பாப்போம், முக்கியமான தவ்வாவுடைய மஷூராக்கள் அதுல எல்லாம் இந்த நகைச்சுவை சர்வ சாதாரணமாக போகும். சர்வ சாதாரணமாய் போய் சீரியஸான இடங்கள் அந்த மாதிரி நகைச்சுவை சொன்னீங்கன்னு வைங்களே, பாதிக்கும் உள்ளத்தை என்ன செய்யும், பாதிக்கும். காட்டிக்கொள்ள மாட்டார்கள், அதை மூடிக்கொள்வார்கள். இன்றைக்கு தவ்வாக்களத்தில் திடீர்னு ஒருவர் வராமல் இருப்பதற்கான காரணங்கள் அதான். ஃபர்ஸ்ட் 50 பேர் இருப்பாங்க, 4 பேர் வரமாட்டாங்க திடீர்னு. என்ன காரணம்? உங்களோட தவா நீங்க செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு நாங்க என்னடா என்ன பிளவு. இவங்க விளக்கம் சொல்லுவாங்க என்ன தெரியுமா, அங்க என்ன குர்ஆன் சேர்ப்பெல்லாம் நடக்கிறோம், வேற என்ன பிரச்சனைக்கு எங்களை. ஆனா சொல்லிக்கொள்ள விரும்ப மாட்டாங்க, சொல்ல இயலாம இருக்கும். சொல்லிக்கொள்ள விரும்ப மாட்டார்கள், சொல்ல இயலாம இருக்கேன். நகைச்சுவை எதுக்கு எடுத்தாலும் நகைச்சுவை. நம்ம ஒரு மசூரா இருக்கிறோமா நகைச்சுவை, ஒரு நல்ல முக்கியமான இடத்துல இருக்கிறோமா நகைச்சுவை, இபாதத்துல இருக்கிறோமா நகைச்சுவை, குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கிறோமா நகைச்சுவை. ஒரு ஆள் 2 பக்கம் 3 பக்கம் இன்றைக்கு மட்டும்தான் அவ்வளவுதான் ஆவண போட்டு ஒருத்தன் 2 பக்கம் வளமையா ஓதிட்டு இருந்தவன் இன்னைக்கு நான் 3 பக்கம் ஓதிட்டான்னு சொன்னான்னு வைங்களே, அவ்வளவுதான். எங்க 3 அவனை வந்து அது ஒரு நகைச்சுவை. எல்லாமே என்ன செய்யுது, நகைச்சுவை ஆகின்ற நிலைமை வந்தீங்கன்னு வைங்களே, என்ன நடக்கும், பாதிப்பு உண்டாகும். பாதிப்பு உண்டாகினா நல்ல நண்பர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, அவரோட வானம் நாக்கு சரல, எது சரல, நாக்கு சரல, அவரோட வானம், நம்ம ஒதுங்கிடுவோம், என்ன பேச தெரியாது என்ற முடிவுக்கு என்ன செய்வாங்க. நீ உண்மையில நல்ல பேசக்கூடியவராக இருப்பீர்கள், நல்ல உணர்வுள்ளவராக இருப்பீர்கள், உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்கும். இந்த கெட்ட குணம் என்ன செஞ்சிடும், உங்களை விட்டு அவர்களை ஒதுங்குறதுக்கு என்ன செஞ்சிடும், ஆக்கிவிடும். அன்புள்ள இது வந்து எல்லார்ட்டையும் இன்றைக்கு இருக்குது, எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். விகிதாசாரத்தை வேணும்னா வித்தியாசம் இருக்கலாம், ஆனா அளவு கடந்த நிலை எல்லா இடத்துல என்ன செய்யுது இருக்குது. அளவு கடந்தனா என்ன, 50 வீதம் இருக்க வேண்டியது அல்லது பொருத்தமான இடத்துல இருக்க வேண்டியது பொருத்தமற்ற இடங்களை எல்லாரும் தான் யூஸ் பண்றோம். இது நம்ம வந்து நாங்களாக மாற வேண்டிய விஷயம், நம்ம எல்லோரும் என்ன செய்ய வேண்டியது, மாற வேண்டிய விஷயம். தவ்வா களத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பிரயோஜனங்கள்ல ஒன்று அது. அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான இடம். அப்ப நான் உங்களுக்கு 4 பாதிப்புகள் என்ன செய்திருக்கிறேன் சொல்லி இருக்கிறேன். நிறையவே நான் உங்களுக்கு என்ன செய்யலாம், சொல்லிக் கொண்டு போகலாம். பாருங்கள், இந்த பாதிப்புகளை உணர்ந்த நபி தோழர்கள் எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ரவுதத்துல் உகலா வ நுஸ்ஹத்துல் ஃபுதலா என்ற இமாம் இப்னு ஹிப்பானுடைய நூலிலே வரக்கூடிய ஒரு செய்தி இது. மன் கதுர லஹிகுஹு, எவருடைய சிரிப்பு அதிகமாகிறதோ, கல்லத் ஹைபத்துஹு, அவரை பற்றி அச்சம் குறைந்து விடும், அவரை பற்றி ஸ்டேட்டஸ் என்ன செய்யும், குறைந்து விடும். வமன் மஸஹ, யார் அதிகமாக இந்த மிசாஹ் அதாவது நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களை கிண்டல் செய்யக்கூடிய உணர்வு அதிகமாக நடந்து கொள்கிறாரோ, உஸ்துஹிஃப பிஹி, அவரை கேவலமா என்ன செஞ்சிருவாங்க, இரண்டாம் தரமாக என்ன செய்வார்கள், மாற்றி விடுவார்கள். வமன் அக்தர மின் ஷைஇன், எதை ஒரு மனிதன் அதிகமாக செய்தாலும் உரிஃப பிஹி, அதற்குரியவர் என அறியப்படுவார். எதாக இருந்தாலும் சரி, அது அவர்கள் என்ன செஞ்சிடும், அடையாளமாக விளங்கிவிடும். யார் சொன்னார் இது, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். பாருங்க, வமன் மஸஹ உஸ்துஹிஃப பிஹி, யார் இந்த நகைச்சுவை உணர்வை அதிகமாக வளர்த்துக் கொள்கிறார்களோ அவர்கள் உஸ்துஹிஃப பிஹி, இரண்டாம் தரமாக மதிக்கப்படுவார்கள். அதே போல சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இக்தஸிர் ஃபீ மிஸாஹிக், உங்களது வந்து நகைச்சுவை உணர்வுல நடுநிலைமையாக நடந்து கொள்ளுங்க, கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள், வெச்சிக்கங்க, குறைங்க. ஃபைனல் இஃப்ராத ஃபீஹி யுத்ஹிபுல் பஹா, அதில் நீங்கள் மிதமிஞ்சி போவது உங்களுடைய செழுமையை இல்லாமலாக்கிவிடும், உங்கள்ட்ட உள்ள செழிப்பை என்ன செஞ்சிடும், இல்லாமலாக்கிவிடும். வயுஜர்யு அலைக்க சுஃபஹா, மடையர்களையும் அறிவினர்களையும் உங்களுக்கு எதிராக மாற்றிவிடும், உங்களையே நையாண்டி செய்யறதுக்கு என்ன செஞ்சிடும், கொண்டு வந்து விடும். யார் சொல்றாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுது, ஹல் கான அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்ஹகூன், நபி தோழர்கள் ஒருவருக்கொருவர் சிரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்களா அப்படின்னு கேட்கப்படுது. கால நஅம், ஆம். வல் ஈமானு ஃபீ குலூபிஹிம் மிஸ்லல் ஜிபால், அவர்கள் சிரிக்கின்ற அந்த நேரத்திலும் உள்ளத்தில் ஈமான் மலையளவில் இருந்தது. உள்ளத்தில் ஈமான் மலையளவில் இருக்கிற நேரத்தில் தான் அவர்கள் என்ன செய்தார்கள், சிரித்தார்கள். சிரித்தார்கள் மட்டும் எடுக்கிறோம், எது எடுக்கல, ஈமானிய உணர்வு எந்த அளவுக்கு இருந்த இடத்தை நம்ம எடுக்கவில்லை. அதே போல சுஃபியான் இப்னு உயைனா என்ற ஒரு சிறந்த ஒரு மார்க்க அறிஞர், அவரிடத்தில் கேட்கப்பட, அதாவது மிஸாஹு ஹஜனா, இந்த அதாவது
நகைச்சுவை இருக்கிறது அசிங்கமானது, ஐ முஸ்தன்கர் மிகவும் மோசமானது, அப்படித்தானே என்று கேட்கப்படுகிறது. அஜாப காஹிரன் இல்ல பல் ஹுவ சுன்னா, அது நல்லது. யார் சொல்றாரு? சுஃபியான் தௌரி சொல்றாரு, சுஃபியான் இப்னு உயைனா சொல்றாரு நல்லது. லாக்கின் லிமன் யுஹ்சினுஹு வ யதஉஹு ஃபீ மவாதிஹி, யார் அதை திறன்பட செய்து எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாரோ அவருக்கு மட்டும். எங்க நகைச்சுவை செய்யணும், எப்படி செய்யணும் தெரிஞ்சு செய்யறாரு. இவருடைய கௌரவம் என்ன, இவருடைய மரியாதை என்ன, இப்ப யார் இருக்கிறாங்க இந்த இடத்துல, இப்படி சொன்னா இவருக்கு என்ன நடக்கும் என்பதை புரிஞ்சு செய்வார் அவருக்கு தான். நீங்க அப்படி செய்து பாருங்க, நண்பர்கள் உங்களோட நகைச்சுவை விரும்புவார்கள். ஏன்னா உங்களை நீங்க அவரை அறிஞ்சு கொண்டீங்கன்னு அவருக்கு வழங்கி, இந்த இடத்துல பேசக்கூடாது, இந்த இடத்துல பேசலாம், இந்த அளவு ஓகே, இந்த விஷயம் சொன்னா அவருக்கு கவலை வந்துடும் என்பதெல்லாம் புரிஞ்சு யார் செய்யறாரோ அவருக்கு என்னது அது ஓகே. அப்படி என்று சொல்லி சுஃபியான் இப்னு உயைனா சொல்வதை நாங்கள்